பஞ்சத்துல இருக்கனால அங்க இருக்கிறவங்க யாராலுமே விவசாயம் பண்ண முடியல. அப்ப என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஊர்ல இருக்கிற எல்லா மக்களும் சேர்ந்து என்ன பண்றாங்க, ஒரு யோசனை பண்ணி ஊர் பெரியவர்கிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஊர் பெரியவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊர்ல வந்து ரொம்பவே பஞ்சம் இருந்துட்டு இருக்கனால நம்ம வந்து எல்லாருமே சேர்ந்து நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம். இறைவன்கிட்ட வந்து மழை வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம். நம்மளோட பிரார்த்தனையை கேட்டு கண்டிப்பா மழை வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. காலையில எல்லாருமே வாங்க நம்ம பிரார்த்தனை பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் பெரியவர் வந்து ஊர் மக்கள் கிட்ட சொல்றாரு. ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாருமே சேர்ந்து பிரார்த்தனை பண்றதுக்காக பிரார்த்தனை பண்ற இடத்துக்கு போயிட்டு இருந்தாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி எண்ணங்களை வந்து வெளிப்படுத்திட்டு இருந்தாங்க. கண்டிப்பா மழை வருமான்னு தெரியல, நம்ம பிரார்த்தனை பண்ணாலும் மழை வருமா அப்படின்னு சொல்லி ஒரு ஆசிலேஷன்லயே வந்து எல்லாருமே இருந்துட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு சின்ன பையன் மட்டும் கண்டிப்பா மழை வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட வந்து கொடை எடுத்துட்டு போனான். அதே மாதிரி அவங்க இருக்கிற ஊர் பெரியவர் என்ன சொன்னாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒரு பையன் மட்டும் போதும், நம்மளோட பிரார்த்தனைக்காக வந்து அவன் கண்டிப்பா மழை வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட வந்திருக்கான். இவனை வச்சு நம்ம பிரார்த்தனை பண்ணோம் அப்படிங்கிற போது கண்டிப்பா மழை வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனோட நம்பிக்கையால கண்டிப்பா அங்க மழை வந்துச்சு. அதே மாதிரி தான் நம்மளோட லைஃப்ல நம்ம